ரோட்ல இன்னைக்கு எவனும் இருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் 8:00 மேல இன்னைக்கு வந்து யாருக்கு மேட்ச்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச். அண்ட் ஆமாங்க, ஏசியா கப் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது. ஆஃப்டர் 8:00 மேல இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து வேலையை விட்டு இருக்கிற பிளானை விட்டு எல்லாருமே கண்டிப்பா வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல உட்கார்ந்துருவாங்க. எல்லாருமே செம்ம இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அது இல்லாம வந்து பிளேயர்ஸும் வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்தியாவும் வந்து பயங்கர பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தானும் சரி செம்ம பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா ஜெயிக்கணும்னு சொல்லி. நார்மலா வந்து ஏன் இந்தியா பாகிஸ்தானாவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா எல்லாருமே இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்மளுக்கு வந்து இந்த சீரீஸ்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்தியா பாகிஸ்தான் சீரீஸ் நடந்தே இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடந்தா மட்டும்தான் வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம்ம இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க மேட்ச் பார்க்கவும் சரி, பிளேயர்ஸ் விளையாடவும் சரி. ரீசெண்டா வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. இந்தியா விசஸ் பாகிஸ்தான் வந்து ஒரு வார் நடந்தது. அதனால வந்து இந்தியால வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்க கூடாது, அதுக்கப்புறம் வந்து ஹாக்கி ஆடக்கூடாது, அந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் நடந்தது. அது இல்லாம இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க வந்து ஒரு பாகிஸ்தான் பிளேயர்ஸை கூட சர்ச் பண்ண முடியாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நடந்தது. இதனால வந்து அவ்வளவுதான் போல, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இனி நடக்காது, இனி பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிலாம் எல்லாம் பேசி அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஃபைனலா வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து மேட்ச் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா வந்து பாகிஸ்தான் இங்க வரக்கூடாது, இந்தியா அங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்கன்னா காமனான பிளேஸ்ல நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இங்க வந்து இன்னைக்கு துபாயில மேட்ச் நடக்குது அப்படின்ற மாதிரி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் செம்ம வெயிட்டிங்ல இருக்க போறாங்க யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து துபாயில இருந்து இந்த ஒரு அபிஷியலா ஒரு நியூஸ் வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, டிக்கெட் வந்து அந்த அளவுக்கு சோல்ட் ஆகல, சேல் ஆகல. எதனால இந்த மாதிரி ஆகல? நார்மலாவே வந்து இந்தியா பாகிஸ்தான்னாவே ஏகப்பட்ட டிக்கெட் வந்து சேல் ஆயிடும். எவ்வளவுனா ஒரு 2000 ரூபாய் உள்ள டிக்கெட்டே வந்து 10,000 போவோம், 20,000 போவோம். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்டா வாங்குவாங்க இந்த மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா துபாயில வந்து இப்போ இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு சோல்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால பாத்தீங்கன்னா, மேபி வந்து இந்த ரீசெண்டா இந்த வார் நடந்ததுனால மோஸ்ட்லி வராம கூட இருக்கலாம். இல்லைன்னா வந்து இப்போ வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து இந்த மேட்ச்ல ஆட போறது இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வித்தவுட் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆடுறது. ஸோ இதனால கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் இந்த கழிச்சு வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாம வந்து நம்ம இந்தியன் டீம் ஆட போகுது. ஆனா பாகிஸ்தான்னாலே விராட் கோலி தாங்க. பாகிஸ்தான் வந்தாலே வந்து விராட் கோலி செம்ம பர்ஃபார்மன்ஸ் காட்டுருவா போல. அதே மாதிரி பாகிஸ்தான் பயமா பயப்படும் விராட் கோலி பார்த்தா. ஏன்னா எல்லா மேட்சும் வந்து அடிச்சிருவா போல பாகிஸ்தானை பார்த்தாவே. இல்ல ஜெயிக்கா கூடாத மேட்ச் கூட எல்லாம் ஜெயிச்சு எடுத்துட்டு போயிருக்காரு நம்ம விராட் கோலி. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அது இல்லாம கொஞ்சம் வருத்தம் தான். பிளேயர்ஸ் வந்து எப்படி ஆட போறாங்க ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாம அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி இன்னைக்கு பார்ப்போம்.